உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, அங்க போறாருல, அவரை ஃபாலோ பண்ணி போங்க. சீக்கிரமா போங்க. ரொம்ப அவமானமா இருக்குடா. பார்க்கவே பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனுக்கு என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. மா, ரத்னா நம்ம வழிக்கு வரணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இத பாருமா, அவன் வெளியே வந்தா அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். அவனும் அதையே சொல்லி தாண்டா என்ன மிரட்டுறான். வேற வழியே இல்லம்மா, அவனை மட்டும் வெளியே அனுப்பிடாத. நடந்த அத்தனைக்கும் அவன் தான் ஒரே சாட்சி. அவன் என்ன கேட்டாலும் உடனே கொடு. உன்னால வாங்க முடியலையா? இப்ப எனக்கு போன் பண்ணல, அதே மாதிரி கால் பண்ணி என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிடா, அந்த வீட்ல யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரலல்ல? அம்புட்டு தூரம் நடிச்சு நம்ப வச்சிருக்கேன். அதுவும் நான் ரத்னாக்காக பேசினதுல எல்லாருமே என் மேல அன்பாயிட்டாங்க. என் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. ரத்னா அவளும் நம்புறாளடா? அது தெரியல. அவ நம்பலைன்னா என்ன, அந்த சண்முகம் நம்பிட்டா போதும், நாம நினைச்சது எல்லாம் நடந்துரும். அந்த அறிவு ஒழிஞ்சானாலே போதும், ரத்னா எனக்கு கிடைச்ச மாதிரி தான். நீ கவலைப்படாதம்மா, நீ கிளம்பு, யாராச்சும் பாத்துட போறாங்க. சரிடா, நான் பார்த்து போய்க்கிறேன், நீ பார்த்து போ. சரி. அண்ணே, அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுங்களேன். போங்க போங்க போங்க. போதுமாடா? இன்னொரு பாட்டில்மா. இவன் அந்த டீ கடை பையனாச்சே. இவன் வெங்கடேஷ் வீட்ல தான் இருக்கானா? என் சந்தேகம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரு? ஏய், எதுக்கு போன் அடிக்க? டேய், உங்க அப்பா முருகன் உன்னை கை விடல. உடனே நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. ஏய், என்னல சொல்லுத? என்னாச்சு? ரொம்ப நல்லதுதான் நடந்திருக்கு. யார் இந்த திட்டத்தை போட்டிருப்பாங்கன்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அப்படியா? நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா. வரேன், உடனே வரேன். அப்படி முருகா, ஒரு நல்ல வழியை காட்டிட்டேன். இது போதும், என்ன கைவிடல நீ. இது போதும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லு பரணி. அந்த பையன் கிடைச்சிட்டான். என்னல சொல்லுத? புடிச்சாச்சா? உடனடியா நான் சொல்ற இடத்துக்கு வா இப்போ.
போன்ல பேசலாம் நேரம் இல்ல. நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வர போறியா இல்லையா? சரி, ஓகே. இல்லை, ஏதோ நல்ல செய்தின்னு சொன்ன. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சுடா. ஆனா அத டீ கடை பையன் வாயாலேயே வர வைக்கணும். சொல்றேன்டா. இல்ல, அவனை தானே தேட்டு அலையுதோம். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உங்க 2 பேருக்கும் கால் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்கல இருக்கான்? இந்த கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நம்ம வீட்லயே தைரியமா உட்கார்ந்திருக்கானே, அவனோட வீட்ல தான் அந்த டீக்கார பையன் இருக்கான் இப்போ. இல்லை, நீ ஆற சொல்லுதேன்னு எனக்கு விளங்கல. ஆற சொல்லுத? வெங்கடேஷ்டா. அந்த வெங்கடேஷ் தான் இந்த காரியத்தை திட்டம் போட்டு பண்ண அயோக்கியன். வெங்கடேஷா? அவனா? அவனேதான். இப்பதான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லை, அவன் தாண்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் உன் அப்பன் தான் எனக்கு வழிகாட்டினான். அப்பனா? என்னல சொல்லுத? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் உன்னை நான் கோவில்ல வந்து பார்த்தேன்ல, அங்க இருந்து வெளியே வரும்போது எனக்கு எதிரில ஒரு பையன் அவன் அம்மாவோட வந்தான். கார்த்திகேயா, ஜுரம் சரியாயிடுச்சா? ஜுரம் அடிக்கிறதா போய் சொல்லியிருக்கான். நீங்க கொடுத்த மாத்திரை மொத்தமும் அப்படியே கிடக்கு. அந்த பையனோட அம்மா அந்த பையன் காய்ச்சல்னு பொய் சொல்லிட்டு மாத்திரைய தூக்கி போட்டுட்டான்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. வெங்கடேஷ் காலையில காய்ச்சல்னு சொன்னான். நான் தொட்டு பார்த்தப்போ காய்ச்சலே இல்ல. ஒருவேளை இதுதான் ஆரம்பம் போல இருக்குன்னு நினைச்சு மாத்திரைய கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அதை வச்சு எப்படில ரெண்டுத்தையும் முடிச்சு போடுத? கன்ஃபார்ம் பண்ணதான் நான் வீட்டுக்குள்ள போனேன். அவன் படுக்க சுருட்டி வச்சிருந்துச்சு. அடியில நான் கொடுத்த 4 மாத்திரையும் அப்படியே இருந்துச்சு. இல்லை, அவன் மாத்திரை சாப்பிடாததுக்கும் இதுக்கு நல்ல சம்பந்தம். அதுக்கு தான்டா கனிக்கு காய்ச்சல் அடிக்குது. உங்ககிட்ட கொடுத்த மாத்திரை பாக்கி இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அவன் 4 மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன்னு கூசாம பொய் சொல்றான். அவன் பொய் சொல்றானா ஏதாச்சும் இருக்கணும் தான் நான் நினைச்சேன். சமா லாஜிக்ல. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வெங்கடேஷ் வீட்டுக்கே வந்தேன். எட்டி பார்த்தா அந்த டீ கடை பையன் அங்கதான் இருக்கான். இல்லை, நீ கண்ணால பாத்தியா? ஐயோ, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டா. அவன் அம்மா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனை நேர்ல போய் தூக்கி போட்டு மிதிக்கணும்ல. அடிக்கிற வேலை எல்லாம் போலீஸ் பாத்துக்கும். நீ பொறுமையா இருமச்சான். பரணி, நீ வாழ. அப்பதான் ஈஸியா உள்ள போக முடியும். தாராளமா போலாம். மச்சான், நீ பரணியோட வண்டியில வா, நான் ஜீப்ல வரேன். போலாம். என்ன பரணி இந்த நேரத்துல? யார பார்க்கணும்? நீங்க ஒளிச்சு வச்சு சோறு போடுறீங்களே, சரக்கு அடிக்கிறதுக்கு ஆம்லெட்ல சுட்டு போட்டீங்களே, அவனை தான் பார்க்கணும். ஐயோ, என்னென்னமோ பேசுறியம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.